ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி மார்னிங்கில் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டாக வந்து நான் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சதுமே வந்து வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். எப்பயும் போல் நான் இன்றைக்கி என்ன கோலம் போட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சாணி தெளித்து கோலம் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாசலுக்கு சாணி தெளித்து கோலம் போட்டோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நாள் சாணி தெளிக்கலைன்னா கூட வாசல் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ரங்கோலி கோலம் தான் போட்டு வச்சுருக்கேன். போட்டு சாமந்தி பூ வச்சுருக்கேன் இன்றைக்கி. எனக்கு ரங்கோலி கோலம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கலர் கோலமாவு போட்டோன்னா இன்னும் ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட கலர் கோலமாவு இல்லாததுனால நான் கோலம் மட்டும் போட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சமையல் செய்யணும், பாத்திரம் கழுவணும். அந்த வேலைலாம் நான் இப்போ பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து புளி சாதம் தான் செய்ய போகிறேன். குழந்தைங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், லீவ் விட்டதுனால. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான். எங்களுக்காக வந்து இன்றைக்கி நான் புளி சாதம் தான் செய்ய போகிறேன். நான் எப்படி புளி சாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து நான் புளி சாதத்துக்கான வந்து பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து ஊற வச்சுருக்கேன். வாங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இப்போ புளி ஊற வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் தான்றதுனால நான் கொஞ்சமாக வந்து புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தனியா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து நான் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறுனதுமே மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி குளிக்கிறதுக்காக தண்ணி காய வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த நாய் நான் போட்டு வச்சுருக்க கோலத்தில் போய் படுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கஷ்டப்பட்டு கோலம் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி படுத்துட்டு மொத்த கோலத்தையுமே வந்து களைச்சி விட்டுடுது ஃப்ரெண்ட்ஸ். இதனாலேயே எனக்கு கோலம் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை இந்த நாய்க்கு நான் போட்டு வச்சுருக்க கோலம் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் போடுற கோலத்திலே வந்து இது படுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அரிசி காலி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சமாக கடையில் வாங்கிட்டு வந்து மட்டும் சாப்பாடு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லை, 2 வாரமாக வேலைக்கு போகலை ஃப்ரெண்ட்ஸ். அவர் வேலைக்கு போகலைனாவே பாருங்கள், எங்களால் எதுவுமே வாங்க முடியல. இந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டில் மளிகை சாமான் எல்லாமே காலி ஆகிடுச்சி. அவர் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வைக்க முடியும். அவர் வேலைக்கு போகலைன்னா எங்களுடைய நிலைமை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தினமும் போய் நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு பொழப்பே ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்குது எங்களுடைய வாழ்க்கை. பாருங்கள், பருப்பு இல்லை, மிளகாத்தூள் கொஞ்சம் இது மட்டும்தான் இருக்குது, காலி ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் தான் நான் மிளகா வாங்கி அரைக்கணும். பாருங்கள், புளியும் காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளியும் கொஞ்சமாக தான் இருக்குது. நான் எப்போவுமே 1 கிலோ 2 கிலோ வாங்கி போட்டு வைப்பேன். இந்த வாட்டி வந்து புளி கூட காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேர்க்கடலை மட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது. இதை வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கபோர்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புளி சாதத்துக்கு சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்காக உருளைக்கிழங்கு வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது வெடிச்சதுமே பூண்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து இப்போ நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நான் வந்து பக்கத்துலேயே வந்து நான் புளி குழம்புக்கும் வந்து தாளித்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வந்து இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ நல்லா இது சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். நம்ம மசாலா இதில் சேர்த்த உடனே நல்லா கமகமன்னு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக சால்ட்டும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் பொரியல் ரெடி. இதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இப்போ பாருங்கள் புளிக்குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து புளிக்குழம்புல அரைச்சி வச்சிருந்த மசாலாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலாத்தூள் வந்து இதில் சேர்த்த உடனே கமகமன்னு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். புளி சாதத்துக்கு வந்து இது பவுடர் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளி சாதம் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுமே வந்து நான் வந்து சாப்பாட்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் சாப்பாடு வந்து நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து சாப்பாடு ஆறிடுச்சு. இப்போ வந்து புளிக்குழம்பு வந்து நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ சாப்பாட்டிலும் வந்து நான் அரைச்சி வச்சிருந்த மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட போகிறேன். துணியும் துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வந்து தான் நான் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அடுப்பும் பற்ற வச்சுட்டேன். தண்ணி தான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி தண்ணி காயறதுக்குள்ளே வந்து நான் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ பறிச்சுட்டு அப்புறமா துணியெல்லாம் துவைக்கணும். துவைச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிசம்பரும் பூ தான் பறிக்க போகிறேன். காவியா இருந்தால் காவியா பூவெல்லாம் பறித்து கொடுத்துருவா. அவள் வந்து ஊருக்கு போயிட்டா. அதனால் வந்து இன்றைக்கி நான் தான் பூ பறிக்க போகிறேன். பூ பறித்து கட்டி நான் தான் இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ பூவை எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். நான் எவ்வளோ பூ பறிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பூ கிள்ளிட்டேன். பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் வந்து நான் கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு இது போதும். நான் மட்டும்தானே வச்சுக்க போகிறேன். எனக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் செடியில் இந்த மாதிரி பூ பூத்து நாங்கள் பறித்து வச்சுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் நான் இன்றைக்குமே துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய துணியும் எங்கள் ஹஸ்பண்டோடைய துணி மட்டும்தான் இருந்துச்சு. அது வரைக்கும் துவைச்சி நான் காய வச்சுட்டேன். குழந்தைங்க ஊருக்கு போயிட்டதுனால அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை.
எங்கள் 2 பேரோட துணி மட்டும் துவைச்சி நான் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் குளிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வந்துட்டு பூவையும் கட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தலை வாரி ஜடை பின்னி விட்டுருக்கேன். நான் வந்து பெருசாக மேக்கப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு மட்டும்தான் வச்சுப்பேன். எங்கேயாச்சும் வெளியில் போகிறதா இருந்தால் மட்டும் நான் பவுட்ரு அடிப்பேன். வீட்டில் இருந்தால் பவுடர் கூட அடிக்க மாட்டேன். பாருங்கள் பூ எனக்கு கரெக்டாக இருக்குது. டிசம்பர் பூ வந்து அதிகமாக வச்சாலும் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் தான் இந்த கொஞ்சமாக இருக்கிறது நம்மளுக்கு தலை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.